வணக்கம் நண்பர்களே. இப்போ டிவிடெண்ட் டைப் சீட்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த குரூப் அமௌண்ட் வந்து டோட்டலா ரூ. 50,000 குரூப்புங்க. 20 பேர் சேர்ந்து ரூ. 2,500 கட்டணும்னா, இந்த ரூ. 50,000 குரூப்ப நம்ம படிக்கலாம். இப்போ இந்த ரூ. 50,000 குரூப்ல வந்து அ ஏலம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 22,000 ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏலம் கூறி எடுக்குறாரு. ரூ. 22,000 போச்சு. ரூ. 50,000ல ரூ. 22,000 போச்சுன்னா, ரூ. 28,000 அவருக்கு வந்து நம்ம ஏல அமௌண்ட் குடுத்துறணும். அதான் வந்து அவருடைய அமௌண்ட்டு. பாக்கி இருக்கிற ரூ. 22,000 என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீட்டு படிக்கிறவங்களுடைய ரூ. 2,500 கமிஷன் போக ரூ. 19,500 இருக்கும் நம்ம கையில. அந்த ரூ. 19,500 வந்து 20ஆல வகுத்தீங்கன்னா, ரூ. 975 வந்து ப்ராஃபிட். நீங்க குடுக்க வேண்டிய டியூ எவ்வளோ? 2,500. ரூ. 2,500ல ரூ. 975 கழிச்சிட்டீங்கன்னா, ரூ. 1,525 தான் வந்து இந்த மாசம் டியூ. ஏன்னா, உங்களுக்கு ரூ. 975 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா, அவர் அந்த அளவுக்கு தள்ளி எடுத்திருக்கங்காட்டிக்கு, உங்களுக்கு ரூ. 975 ப்ராஃபிட். உங்களுக்கு டியூ வந்து 1,525. ஸோ, உங்களுக்கு ஏலம் தொகை அதிகமா போக, போக உங்களுடைய டியூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதாவது வந்து முதல்ல எடுக்கிறவங்க அதிகமா எடுத்தாங்கன்னா, பணம் உள்ள போடுறவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும். இதே மாரி மாசம், மாசம் இந்த ஏல அமௌண்ட்ட கழிச்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்ல கமிஷன் ரூ. 2,500 இப்ப ரூ. 24,000ல ரூ. 2,500 கமிஷன் போக, பாக்கி இருக்கிற அமௌண்ட்ட வந்து 20ஆல வகுத்து இப்போ உங்களுக்கு ரூ. 1,075 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ ரூ. 2,500ல 1,075 கழிச்சுட்டு ரூ. 1,425 வந்து உங்களுடைய டியூ வரும். இதே மாரி ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய கமிஷன கழிச்சுட்டு, அந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ட வந்து 20ஆல வகுத்து, அந்த வர்ற அமௌண்ட்ட உங்களுடைய டியூலேருந்து கழிச்சுக்குவாங்க. அப்போ உங்களுக்கு கடைசியாக யாருமே இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, அ எடுக்கிறவங்க வந்து யாரும் ஃபண்ட் கூற மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டியூ வந்து ரூ. 2,500 அந்த மாரி நெருங்கும் கடைசியாக. ஸோ இனிஷியலா ப்ராஃபிட் வரும். போக, போக கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாரி இருக்கும். இது வந்து இதுதாங்க டிடக்டிவ் டைப். இது டிவிடெண்ட் பேஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க.